அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷார்ட் பார் மேக்னெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. மூமெண்ட்டோட வேல்யூ 0.32 ஜூல் பர் டெஸ்லா. பேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க 0.1 T. இஃப் த பார் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் இன் த பிளேன் ஆஃப் ஃபீல்ட். ஸோ அந்த ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகுன்னு சொல்கிறாங்க. So which orientation is correspond to its stable position and unstable equilibrium position? So if it is like this, what is the potential energy of the magnet in each case? சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் வந்து வைக்கிறாங்க, நார்த் போல் சவுத் போல். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் ஸ்டேபிள் பொசிஷனா இருக்கும், எப்பெல்லாம் அன்ஸ்டேபிள் பொசிஷனா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். M is equal to 0.32 ஜூல் பர் டெஸ்லா அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0.15 டெஸ்லா. நம்ம டைரெக்டாக சொல்யூஷனுக்கு போயிடலாம். நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, சரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் ஸ்டேபிள் கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னா, தி ஆங்கிள் பிட்வீன் ஓரியன்டேஷன் ஆஃப் பார் மேக்னெட்டுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து டிஃபைன் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஸ்டேபிள் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா θ ஈக்குவல் டு 0 டிகிரியில் இருக்கும். சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிளில் இருந்தது அப்படின்னா θ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியில் இருக்கும். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் 0 டிகிரி 180 டிகிரி இது வந்து காமன். சரிங்களா? நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, mv cos θ, அதுதான் வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா, மைனஸ் mv cos θ அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா θ வந்து 0 டிகிரி, அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0.32 ஜூல் பர் டெஸ்லா and the magnetic field பார்த்தீங்க அப்படின்னா 0.15 டெஸ்லா. then cos of 0, cos 0 வேல்யூ வந்து 1 minus 0.32 into 0.15. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் 4.8 into 10 power minus 12 ஜூல் கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அன்ஸ்டேபிள் கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, 180 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. அதே வேல்யூ மைனஸ் 0.32 மல்டிப்ளை பை 0.15 தென் காஸ் 180 டிகிரி. காஸ் 180 வந்து மைனஸ் 1 ஆயிரும். ஸோ மைனஸ் 0.32 இன்டூ 0.15 இன்டூ மைனஸ் 1. ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸில் 4.8 இன்டூ 10 பவர் மைனஸ் 12 கிடையாதுங்க, 2. 10 power minus 2 joule. So 10 power minus 2. So minus 2 joule. இது வந்து potential energy at unstable condition. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.